அமைச்சரும் தயாரிப்பாளர் தான் ஆர்.எம். வீரப்பான்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் ஆர்.எம். வீரப்பாவை குறிச்சு ஒண்ணு பேசிருக்காரு. என்ன பேசிருக்காருன்னா, அனைவருக்கும் வணக்கம். ஆர்.எம்.வி த கிங் மேக்கர் இந்த டாக்குமெண்ட்ரி இதில் அவரை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கம் மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என் மேலே அவ்வளோ அன்பா காட்டினவங்க ஒரு 3-4 பேருங்க. அதாவது பாலச்சந்திர சார், சோ சார், பொஞ்சவனாச்சலம், ஆர்.எம்.வி சார், இவரெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது சில டைம்ல ரொம்ப மிஸ் பண்றோம். அது இந்த பாஷா விழாவில் 100 days விழாவில் அவரு ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசரா. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி பேசிட்டேன். அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல. மார்னிங் ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னால தான் ஆச்சுன்னு சொன்னா அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏன் அதை நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி ரிசீவ் பண்றீங்க, அதுவே என்ன அது, ஐயா நீங்க மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்க விட்டுடுங்க, நீங்க சந்தோஷம் ஹாப்பியா இருங்க, ஏதோ ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்குறாங்க. எனக்கு அந்த தெலுங்கு எப்பவுமே அது போகல. ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது. நான் கடைசியில பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி அவர் பேச முடியும்? மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன்ல, நான் வேணும்னா அவர்கிட்ட நான் பேசிட்டா இதை பத்தி சொல்லும்போது ஐயோ வேண்டாம், அந்த அம்மா முடிவெடுத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்க பேசி உங்க மரியாதை இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். எனக்கு நெருக்கமா இருந்து என் மேல அன்பு வச்சவங்க 3 பேரு தான். பாலச்சந்தர், சோபஞ்சி அருணாச்சலம், ஆர்.எம். வீரப்பா. இவங்க தான் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அவங்கள நான் இப்போ ரொம்பவே மிஸ் பண்றேன். பாட்ஷா 100 நாள் விழால தயாரிப்பாளர் ஆர்.எம்.வி மேடையில நின்றுட்டு இருந்தாரு. அப்போ நான் வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி பேசிட்டேன். ஆனா அமைச்சரை வச்சுட்டு நான் அதை பேசிருக்க கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. எப்படி நீங்க மேடையில் இருக்கும்போது ரஜினி வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி பேசலான்னு அவரை அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதை தெரிஞ்ச உடனே நான் ஆடி போயிட்டேன். என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. உடனே அவருக்கு ஃபோன் பண்ண யாருமே எடுக்கல. காலையில ஃபோன் எடுத்தாங்க. உடனே என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி, விடுங்க ரஜினி, அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷமா இருங்க, ஆமா ஷூட்டிங் என்ன ஆச்சுன்னு ரொம்ப சாதாரணமா கேட்டாரு. ஆனா எனக்கு அந்த தழும்பு போகவே இல்லை. நான் வேணும் சிஎம் கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, உடனே ஆர்.எம்.வி அதெல்லாம் வேண்டாம் ரஜினி, நீங்க பேசி உங்க மரியாதை இழக்காதீங்க, நான் அங்க போகணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி என் மேல உண்மையான பாசம் வச்சு கிங் மேக்கர்னு ரஜினி பேசியிருக்காரு.